ஏகலைவன் மகாபாரத கதாபாத்திரங்களில் ஒண்ணுதான் ஏகலைவன். ஏகலைவன் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் மகத நாட்டை சேர்ந்த ஒரு காட்டுக்கு தலைவன், அதாவது ஒடுக்கப்பட்டவர்களோட மன்னன் குறிப்பிடப்படுறான். ஏகலைவன் ஒரு சிறந்த வில்வீரனா ஆகணும்னு ஆசைப்பட்டு துரோணர்கிட்ட போய் வில்வித்தையை கற்றுத்தருமாறு கேட்கிறான். துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தையை கத்துக் கொடுப்பாரு. அதை வெளிக்காட்டாம நான் யாராலமான சீடர்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு நேரம் இல்லைன்னு ஏகலைவனை திருப்பி அனுப்ப பாக்குறாரு. உடனே ஏகலைவன் துரோணர்கிட்ட அப்புறம் நான் எப்படிதான் வில்வித்தையை கத்துக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு துரோணர் என்ன சொல்றாரு, என் மீது உனக்கு முழுசா நம்பிக்கை இருந்தா நீ எங்க இருந்தாலும் வில்வித்தையை கத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஏகலைவனை திருப்பி அனுப்பிடுறாரு. உடனே ஏகலைவன் அவனோட இடத்துக்கு போயிட்டு துரோணர் மாதிரியே இருக்க ஒரு சிலையை செய்யறான். அந்த சிலையவே குருவா நினைச்சு வில்வித்தையை கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் சிலைக்கு முன்னாடி நின்று ரொம்ப கவனமா வில்வித்தையை கத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாய் குறிக்கிற சத்தம் அவன் காதுல கேட்டுட்டே இருக்கு. அந்த நாய் குறிக்கிற சத்தத்தால அவனோட கவனம் திசை திரும்புறதால உடனே ஏகலைவன் அவன் வச்சிருந்த அம்புகளை அந்த நாயை நோக்கி விடுறான். அந்த அம்புகள் அந்த நாய் குறைக்க முடியாத வரி சரியா